வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ கடை கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா போண்டா. இந்த மசாலா போண்டாவில் நம்ம என்னென்னலாம் சேர்க்கணும், எப்படியெல்லாம் இதை பக்குவமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நாங்கள் சொல்லித்தர போகிறோம். நீங்கள் இதை பழகிட்டு கொஞ்சம் நேரத்திலே நீங்கள் வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் அசத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மசாலா போண்டா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். அதை எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இதை நல்லா மசிச்சு விடுற அளவுக்கு வேக வச்சுக்கிறணும். உங்களுக்கு எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குமே இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் போண்டா சாப்பிடும்போது நல்லா நைஸாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதுக்கு மசாலா மாதிரி ரெடி பண்ணணும். இதுக்காக பெரிய சைஸ் வடைச்சட்டி ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுருக்குறோம். இதில் 50 ml கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இந்த எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்குறோம். நம்ம சேர்த்த கடுகு நல்லா எண்ணெயில் வெடித்து வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி இதில் சேர்த்துக்குருவோம். அதோட 4 மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடுசாக வெட்டி அப்படியே இதில் சேர்த்துக்குருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். அடி பிடிச்சிடாமல் அதே நேரத்தில் கருகவும் விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். ஏன்னா இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம் எல்லாமே நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்தவுடனே கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி சக்கையாக இருக்கிற அளவுக்கு அடித்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வெங்காயத்தோடு கலந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்குருவோம். அடுத்ததாக நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலே இதுக்கு போதுமானது. அடுத்ததாக 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கறி மசால் பொடி 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்த பொடி எல்லாமே வெங்காயத்தோடு நல்லா கலந்து வர அளவுக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து இது கூட சேர்த்துக்குருவோம். இந்த உருளைக்கிழங்கு, அந்த மசாலா, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தாலே போதும். அடுப்பு இந்த டைமில் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா இது வேக வைக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறோம். அது போக வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கலந்து மட்டும் விடணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா கிண்டி விட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலையை தூவி விட்டு அப்படியே அடுப்பிலேருந்து இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த போண்டா போடுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணணும். அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம காரத்துக்காக 1 டீஸ்பூன் மட்டும் வத்தல் பொடி சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே எத்தனை போண்டாக்கான அளவுகள் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு மட்டும் சேர்த்துக்குருவோம். இப்போ இந்த பொடி எல்லாமே தண்ணியில் நல்லா கலந்து வர அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிருவோம். போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது நம்ம தண்ணியிலே இந்த பொடி எல்லாத்தையும் கலந்துட்டோம் அப்படின்னா மாவில் கலக்கும்போது அந்த டேஸ்ட்டு விட்டு விட்டு இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒன்று போல் இருக்கும். இப்போ இதோட ஒரு 50 ml சுடு எண்ணெய் சேர்த்துருக்குறோம். இதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் வீட்டில் இருக்கிறத சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடலை மாவு 1/2 கிலோ நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போ இந்த கடலை மாவு நம்ம 1/2 கிலோ சேர்க்குறது எல்லாமே இந்த போண்டாவுக்கு கரெக்டாக வராது. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம போண்டா போட்டு முடித்தது போக கொஞ்சம் மாவு மிச்சம் இருக்கும். அப்படியே இந்த போண்டா மாவு மிச்சம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் காரா பூந்தியாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/2 கிலோ கடலை மாவுக்கு 100 கிராம் அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். அப்போ தான் போண்டா நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இதில் இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த இருக்கிற தண்ணியோட இந்த மாவு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர்ற அளவுக்கு ஃபுல்லாக நல்லாத்தையும் அழுத்தி பிசைஞ்சிக்கிடுவோம். மாவை இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் கட்டி விழுகிறது சுத்தமாக இருக்காது. எல்லா கட்டியுமே நல்லா கரைஞ்சிரும். இப்போ இந்த பதத்துக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. அதில் கட்டியும் சுத்தமாக இருக்காது. அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்து இதை பிசைகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா தண்ணி சேர்த்து அப்படியே கரைச்சி மட்டும் தான் விட போகிறோம். நல்லா ஒன்று போல் கரைஞ்சிரும். ஏன்னா கட்டி எல்லாமே ஆல்ரெடி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டோம். அதை கையில் எடுத்து நல்லா அப்படியே தூக்கி ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு வரணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம போண்டாவுக்கான மாவு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலாவை உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு வச்சுக்கோங்க. இது நாங்கள் கடையில் போடுறதுனால இந்த சைஸுக்கு போடுறோம். நீங்கள் ஒருவேளை வீட்டில் கொஞ்சம் சின்னதாக போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம்.
எல்லா மசாலாவையும் நம்ம இந்த டைம்லேயே எடுத்து மொத்தமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறணும். அப்போ தான் மாவு நம்ம போட ஆரம்பிக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்து மாவில் முக்கி போட முடியும். இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மாவில் நல்லா முக்கி ஃபுல்லாக மாவில் நல்லா குளிப்பாட்டிடுங்க. போண்டா மாவில் நல்லா முக்கி எடுத்து அப்படியே மாவோடு சேர்த்து எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுருவோம். எண்ணெய் இதுக்கு நல்லா மிதமான சூட்டிலே இருக்கட்டும், ரொம்ப ஓவர் சூடு வேண்டாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்றா மாவில் முக்கி அப்படியே எண்ணெயில் தூக்கி போட்டுருவோம். இந்த மசாலா போண்டா ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக வேண்டியதில்லை. ஏன்னா உள்ளே வச்சுருக்கிற அந்த மசாலா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணது தான், ஆல்ரெடி வெந்து முடித்தது. அதனால் வெளியில் உள்ள அந்த மாவு மட்டும்தான் வேகணும். இதனாலேயே நம்ம போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வர ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை கொஞ்ச நேரம் எண்ணெயில் அப்படியே இங்கிட்ட அங்கிட்டு கிண்டி விட்டிங்கன்னா ஒன்று போல் வெந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா போண்டாவை கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறமா பிச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வெளியில் போண்டாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த மசாலாவுக்கு வெளியில் அந்த மாவு சின்னதாக தான், லைட்டாக தான் வந்து மெல்லிஸாக வந்து ஒரு லேயர் வந்திருக்கும். இந்தளவுக்கு இருந்தால் தான் மசாலா போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மசாலா போண்டாவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணும்போது ஒருவேளை மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்தது அப்படின்னா, அதாவது கொஞ்சம் கட்டியாக இருந்தது அப்படின்னா, இந்த மசாலாவுக்கு வெளியில் இருக்கிற லேயர் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் மாவு நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக வந்து உங்களுக்கு அமையும். நாங்கள் ரெடி பண்ணதுக்கு ஒரு 22 மசாலா போண்டா வந்தது. அதுக்கப்புறம் மீதி இருந்த அந்த போண்டா மாவை அப்படியே காரா பூந்தியா வந்து போட்டுட்டோம். அதுவும் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.